வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பாட்டி ஸ்டைல்ல ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்மதி அரிசிய நன்றாக கழுவி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி நடுத்தர துண்டுகளாக வெட்டிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். நான் இப்போது இந்த பொருட்களை சேர்த்து நன்றாக அரைச்சி ஒரு பேஸ்ட் போல தயார் செய்து கொள்வோம். கடாயில எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை பொன்னிறமாக வரும் வரை வதக்கணும். இப்போ தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நன்றாக கலரணும். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து மசாலா நல்லா ஒட்டும் வரை வேக வைக்கணும். ஊற வைத்த அரிசிய இப்போ மெதுவா சேர்க்கலாம். இது நன்றாக வேக வேண்டும். அப்பொழுதுதான் பிரியாணி சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், பாத்திரத்தை மூடி மிதமான தீயில 20 நிமிஷம் தம் போடணும். வாவ், சூடா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்காகவே நான் அன்போடு செய்தது.